காதல் சில நேரம் நம்மளை உயர வைக்கும், சில நேரம் நம்மளை உருக்கியும் வைக்கும். ஆனா ஒரு தவறு வாழ்க்கையையே தங்கமா மாத்திடும். அப்படின்னா அந்த தவறு உண்மையிலேயே தவறா, அல்லது அதுதான் நம்ம வாழ்க்கையின் விலை மதிப்பில்லாத முதலீடா? வாங்க இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு காதலின் பயணம், ஒரு திட்டமிட்ட நம்பிக்கையின் சுவாசம். இதுக்கு பேரு தங்கமா தவறா? ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்தான். ஆனா அந்த தவறு அவன் வாழ்க்கையையே தங்கமா மாத்தி வச்சிருச்சு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு நிஜ கதையா இருக்கும். நாம பார்க்க போறவன் ராகவ் என்ற இளைஞன். சாதாரண மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், வாய்ப்புகள் கிடைக்காத இடத்தில் பிறந்தவன். சின்ன வயசுலேருந்து ஒரே ட்ரீம், செட்டில் ஆகணும்னு. பேரு படிக்கிறதுல வச்சிடலாம், ஆனா மனசுல பயம்தான். அந்த நேரத்துல தான் அவன் வாழ்க்கையில வந்தா நிர்மலா என்ற பேரழகி. அவள் போல்டு, அவளோட வார்த்தைகள் ராகவ் வாழ்க்கையில டைரக்ஷன். ராகவ், நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஆரம்பிச்சிடுவியா? தங்கம் வாங்கணும்னா இடிஎஃப்ல வாங்கு. அம்மா மாதிரி செயின் வாங்குற காலம் எல்லாம் போச்சு. அவளோட ஒவ்வொரு வார்த்தையுமே ராகவுக்கு புதுசா லைட் போட்ட மாதிரி இருந்துச்சு. ராகவும் நிர்மலாவும் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டாங்க. ராகவ் தன் ஃபியூச்சரை கலர் கோட்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சான். எஸ்ஐபி 5000 ரூபாய் மாதம், கோல்டு ETF 2000 ரூபாய் மாதம், எமர்ஜென்சி ஃபண்ட் 50000 ரூபாய் நோக்கம். அவங்களோட கோல் 3 ஆண்டுகள் லவ்வுக்கு பிறகு செக்யூர் மேரேஜ். நம்ம எதுவுமே பாரம்பரியமா இல்லை, ஆனா நம்ம நேசிக்கிறதுல மட்டும் தரம் இருக்கணும். ஒரு நாள் அவன் கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுச்சு. கருவிகள் கொண்டு வந்துருச்சு. அவன் ஜாப் போச்சு. ராகவுக்கு என்ன பண்றதுன்னே தெரில. இருந்தாலும் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணினான். ஆனா நிர்மலா மாறிட்டா. என்ன ராகவ், இப்படி ஆயிடுச்சு? உன் நிலைமை இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. நீ சின்னதா பிளான் பண்ண, நான் பெருசா பிளான் பண்ணேன். அவள் வேற எதுவும் பேசாம, வேணானும் சொல்லாம அங்கிருந்து பறந்துட்டா. ராகவ் கொலாப்ஸ் ஆயிட்டான், உடைந்து போனான். எதுவுமே புரியாம இருக்கும்போது அவன் போன்ல ஒரு ஃபோல்டர் கிளிக்கிறான். நிஷா ஃபின் பிளான். அதுல ஒரு நோட்டு. லவ் கடைசியா வந்தாலும் பரவாயில்லை, லைஃப் செக்யூர் ஆயிருக்கணும். நீயும் நானும் இல்லாத நாளில் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உன்னை நீயா நிறுத்தும். அவன் போர்ட்ஃபோலியோவை பார்த்தான். எஸ்ஐபி 2 லட்சம் ரூபாய், கல்லட்சம் தங்க எடிட்டி 80,000 ரூபாய், எமர்ஜென்சி ஃபந்து 55,000 ரூபாய், கிரிப்டோ 20,000 ரூபாய், 60,000 ரூபாய் ஆயிருச்சு. அவனுக்கு ரியலைசேஷன், நான் அவளை இழந்திருக்கலாம், ஆனா அவள் எனக்குள் விட்டு சென்ற ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு. 3 வருடம் கழிச்சு ராகவ் ஒரு ஃபினான்ஸ் எஜுகேட்டர் ஆனான். யூடியூப் வீடியோஸ், காலேஜ் செமினார்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் தர்றான். அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் லவ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல லவ் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களை விட்டு போனாலும் உங்கள் ஸ்டெபிலிட்டி உங்களை விட்டு போகக்கூடாது. அவன் யூடியூப்ல பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வீடியோக்கு ஒரு காமெண்ட் வருது. நீயா பேசுறே ராகவ், அது நிர்மலா தான். அவளால பேச முடியல, ஆனா அவன் சொல்லும் ஃபைனல் கோட் அவளுக்கே டெடிகேட். நீ தங்கம் வாங்க சொன்ன, வாழ்க்கையே தங்கமா மாறிவிட்டது. சில பேர் உங்களை விட்டு போவாங்க, ஆனா நீங்க உங்களை விட்டு போகக்கூடாது. அதுக்கே தான் முதலீடு. காதலை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நம்ம கோல்டன் பிரைட் தமிழ் ஃபேமிலிக்கு உங்கள் ஆதரவு என்றும் தேவை.